ஒரு கிளினிக்கோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறாங்க. ஆனால் அந்த வியாதி அவங்களுக்கு தீரலை அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் இந்த மாதிரியான மாற்று சிகிச்சை மருத்துவத்தை அவங்க நாட மாட்டேங்கிறாங்க? இதுக்கான காரணம் என்ன? இது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை என்னுடைய பேஷண்ட்ஸே கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சில காலகட்டங்களில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்கள்ட்டெல்லாம் ஒரு சில நேரங்களில் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க ஃபெயில்யூர் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் இப்போது நானே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், மருத்துவம் காரணம் கிடையாது. அக்குபஞ்சர் சயின்ஸ் வந்து நான் தான் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நிறையா டாக்டர் வந்து இந்த அக்குபஞ்சர் சயின்ஸை வந்து இன்னும் ஃபுல்லாக சரியாக படிக்காமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் நாலேஜ் உள்ள ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை கூட ஒரு பேஷண்ட் சந்திச்சாங்கன்னா அவரால் அதை சரி பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அவர் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஒரு மருத்துவர் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த மருத்துவம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாடர்ன் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவர் முடிச்சுட்டு வந்து அவர் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் இருக்குது, அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இங்கே இல்லை, அதுக்கான முறைகள் இங்கே இன்னும் வகுக்கப்படலை. ஸோ இன்னும் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்டு டாக்டராக மாறும்பொழுது அது மக்களுக்கு இன்னும் ஒரு இது மேலே உள்ள நம்பிக்கையை கூட்டும்.